நாங்கள் மறக்கவிடு, கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்கவிடு. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுள் விரும்பும் உண்மையான நோன்பு எது? வெறும் சடங்காகவோ சம்பிரதாயத்திற்காகவோ அல்லது தனிப்பட்ட நலன்களுக்காகவோ அல்ல. தன்னலம் மறுப்பது மட்டும் நோன்பு அல்ல, மாறாக பிறர் நலமும் பேணுவதுதான் உண்மையான நோன்பு. அதுதான் கடவுளுக்கும் பிரியமானது என்பதைத்தான் இன்றைய நாளுடைய திருவழிபாட்டு வாசகங்கள் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. இந்த தவக்காலத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இந்த தவக்காலத்திலே ஜபங்கள், தவங்கள், தான தர்மங்கள், நோன்பு என அனைத்து விதமான தவ முயற்சிகளையும் மேற்கொள்ள இருக்கின்றோம். இப்படிப்பட்ட தவ முயற்சிகள் எல்லாம் தன் மறுப்பை மட்டுமல்ல, மாறாக பிறர் நலனையும் பேணக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட பக்தி முயற்சிகளை, தவ முயற்சிகளை இந்த தவக்காலங்களிலே மேற்கொள்வோம். கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே பக்தியோடு மன்றாடுவோமாக. இரக்கத்தின் ஊற்றியம் இறைவா, நாங்கள் தொடங்கியிருக்கும் தவ முயற்சிகளை தொடர்ந்து கடைபிடித்திட கனிவுடன் துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உடலளவில் மேற்கொள்ளும் தவ முயற்சிகளை நேர்மையான மனதுடன் நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்கள் இனத்தாருக்கு
உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதன்றோ நாம் விரும்பும் நோன்பு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 58ஆம் அதிகாரம். இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 1-9 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், பேரொலி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைப்பிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் உண்ணா நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தை உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்கும் இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 51 பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை, அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை, அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றம் குறைகளை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை, அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை,
என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை, அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை, அவமதிப்பதில்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை, அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை, அவமதிப்பதில்லை. ஆயத்தம் வந்தே காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் வந்தே காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆயத்தம் வந்தே காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. உண்மையான நோன்பு எது? கடவுளுக்கு பிரியமான நோன்பு எது? ஒரு மகானுக்கு நிறைய சீடர்கள் இருந்தார்களாமா. இந்த சீடர்கள் எல்லாம் திரியாத்திரை போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். எனவே தங்களுடைய குருவிடம் சென்று, மகான் அவர்களே, நாங்கள் திரியாத்திரை செல்ல விரும்புகிறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். இந்த மகானும் அனுமதி கொடுக்கிறார். எனக்கு வயது முதிர்ந்து விட்டது, எனவே என்னால் உங்களோடு வர முடியாது. எனக்கு பதிலாக ஒரு பாகற்காயை நான் உங்களிடம் தருகிறேன். நீங்கள் எந்தெந்த தீர்த்தங்களில் மூழ்கி எந்திருக்கிறீர்களோ அந்தந்த தீர்த்தங்கள் எல்லாம் இந்த பாகற்காயையும் மறக்காமல் முக்கி எடுத்து வாருங்கள் என்று கூறுகிறார். அவர்களும் அதை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். எல்லா விதமான புனித ஸ்தலங்களுக்கும் செல்கிறார்கள். மறக்காமல் தங்களுடைய மகன் கொடுத்த அந்த பாகற்காயையும் அந்த புனித தீர்த்தங்களிலே முக்கி எடுத்து வருகிறார்கள். எல்லாருமே சந்தோஷமாக அவர்கள் தங்களுடைய இல்லத்திற்கு திரும்பியதும் அந்த பாகற்காயை அந்த குரு சிறு சிறு காய்களாக நறுக்கி அதை உண்ண கொடுக்கிறார்.
இந்த பாகக்காயினுடைய கசப்பு தாங்க முடியாமல் தவிக்கிறார்கள் சீடர்கள். அப்பொழுதுதான் இந்த மகான் அவரிடம் சொன்னாராம், எவ்வளவுதான் புனித தலங்களிலே தீர்த்தங்களிலே இந்த பாகற்காய் முக்கி எடுக்கப்பட்டாலும் அதனுடைய இயல்பு எவ்வாறு மாறுவதில்லையோ அதே போலத்தான் நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய காமம், கோபம், பொறாமை போன்ற குணங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எத்தனை தீர்த்தங்களில் நாம் மூழ்கி எந்திரித்தாலும் அதில் எந்த விதமான பலனும் இல்லை என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே யோவானுடைய சீடர்கள் இயேசுவிடம் வந்து ஒரு முறையீடு செய்கிறார்கள். பரிசேயர்களும் நாங்களும் நோன்பு இருக்கும் பொழுது உங்களுடைய சீடர்கள் மட்டும் நோன்பு இருப்பதில்லையே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதற்கு அழகான ஒரு உருவகத்தோடு பதிலை கொடுக்கின்றார். மணமகன் அவர்களோடு இருக்கும் வரை மணமகனுடைய நண்பர்கள் நோன்பு இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதே போலத்தான் மணமகன் அவர்களை பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்று கூறுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தவ நாட்களை நாம் தொடங்கி இருக்கின்றோம். பக்தி முயற்சிகள், தவ முயற்சிகள் என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். இன்றைய நாளிலே நோன்பினை பற்றி சிந்தித்து பார்ப்போம். இந்த நோன்பும் தவ முயற்சிகளில் ஒன்று, பக்தி முயற்சிகளில் ஒன்று. ஆனால் பல நேரங்களிலே இந்த நோன்பு என்பது ஒரு சடங்காக, சம்பிரதாயமாக பார்க்கப்படுகிறது, சம்பிரதாயமாக கடைபிடிக்கப்படுகிறதே தவிர அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, அது நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன, அதனால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன் என்ன என்பதை பல நேரங்களிலே நாம் கண்டுகொள்வதே இல்லை. காரணம், நம்முடைய மூதாதையர்கள் அதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே தவக்காலங்களிலே ஒருவேளை உணவாவது உண்ணாமல் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் அதற்கான உள்ளார்ந்த அர்த்தம் என்ன என்பதைத்தான் இன்றைய நாளிலே நீங்களும் நானும் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது சிந்தனையாக, கருணை இல்லாத நோன்பு வெற்றிடம் கொண்டது. எந்த ஒரு நோன்பையும் நீங்களும் நானும் கடைபிடிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நோன்பிற்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்க வேண்டும், ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சடங்காக மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய இந்த நோன்பினை அவர் கண்டிக்கின்றார். காரணம், அதனால் எந்த விதமான பலனும் இல்லை. பரிசேயர்கள் நோன்பு இருக்கிறார்கள், ஆனால் அவர்களிடம் எந்த விதமான இரக்கமோ, இரக்கச் செயல்களோ, பிறரன்பு பணிகளோ வெளிப்படுவதில்லை. எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அத்தகைய நோன்பினை கண்டிக்கின்றார். நோன்பு மட்டும்தான் கடவுளுக்கு உகந்தது, கடவுளுக்கு பிரியமானது என நாமே நினைத்து கொண்டு வெறும் உணவை மட்டுமோ அல்லது சமூக ஊடகங்களிலிருந்து விலக்கீடோ பெற்றுக்கொண்டு வாழ்வது மட்டும் நோன்பு அல்ல. மாறாக அதை தாண்டிய காரியங்களிலும் நீங்களும் நானும் ஈடுபட வேண்டும். கடவுளுடைய கருணை நம்முடைய செயல்களிலே வெளிப்பட வேண்டும். கடவுளுடைய கனிவான பார்வை மற்ற மனிதர்கள் மீதும் நீங்களும் நானும் காட்ட வேண்டும் என்பதுதான் உண்மையான நோன்பு. யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 27. தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்து கொள்வதும் ஆகும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். புனித அகுஸ்தினார் நோன்பை பற்றியும் ஒடுக்கத்தை பற்றியும் தனது புத்தகத்திலே இவ்வாறாக எழுதுகின்றார். இதோ, நோன்பு மட்டும் போதும் என்று தயவு செய்து நினைத்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய நோன்பு எப்போதும் உங்களுடைய சகோதரர்களை காப்பாற்ற உதவாது. உங்களுடைய நோன்பு எப்போது இனிமையானதாக மாறும் என்று சொன்னால், எப்பொழுது சக மனிதரிடத்திலே அவர்களுக்கு தேவையான காரியங்களை எல்லாம் நீங்கள் நிறைவாக பூர்த்தி செய்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய நோன்பு நிறைவு எய்தும். அதே போல் ஒருவேளை உணவை நீங்கள் சாப்பிடவில்லை என்று சொன்னால் அந்த உணவிலே எத்தனை மனிதர்கள் தங்களுடைய பசியை பூர்த்தி செய்து கொள்வார்கள் என்று தெரியுமா என்று கேள்வியை கேட்கின்றார். கருணை இல்லாத நோன்பு வெற்றிடம் போன்றது. இரண்டாவது சிந்தனையாக, ஒவ்வொரு நோன்புமே நம்மை உள்ளார்ந்த மனமாற்றத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். கடவுள் விரும்பும் நோன்பு பல நேரங்களிலே நம்மால் தெரிந்து கொள்ளப்படாமலேயே போகிறது. அதை தெரியப்படுத்துவதுதான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம். பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு
உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பது மன்றோ நான் விரும்பும் நோன்பு என்று எசாயா இறைவாக்கினர் அழகாக கூறுகின்றார். நாம் கடைபிடிக்கக்கூடிய நோன்பு எல்லாமே நம்மை அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். உள்ளார்ந்த மனமாற்றத்திற்கு நம்மை அழைத்துச் செல்ல வேண்டும். புதியதொரு மேன்மையான மனிதனாக வாழ்க்கைக்கு உங்களையும் என்னையும் இட்டுச் செல்ல வேண்டும். கொல்கத்தா நகர் புனித அன்னை தெரசா இவ்வாறாக கூறுகின்றார். 100 மனிதர்களுக்கு உங்களால் உணவளிக்க முடியவில்லை, பரவாயில்லை. ஒரு மனிதனுக்காவது உங்களால் உணவளிக்க முடியும் என்று சொன்னால் அந்த ஒரு மனிதனுக்கு போதுமான அளவு உணவு கொடுங்கள். அதுதான் நீங்கள் கடைபிடிக்க நோன்பு என்று புனித அன்னை தெரசா கூறுகின்றார். நோன்பு நம்மை உள்ளார்ந்த மனமாற்றத்திற்கு அழைத்துச் செல்லட்டும். 3வது சிந்தனையாக, இயேசு என்கிற மணமகன் புதியதொரு நோன்பிற்கு உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். உண்மையான நோன்பு என்பது கடவுளிடம் உங்களையும் என்னையும் அழைத்துச் செல்ல வேண்டும். கடவுளை தேடுவதில் இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் வேட்கையையும் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தூண்ட வேண்டும். கடவுளுக்காக நம் இதயத்தை ஏங்க வைக்க வேண்டும். இதுதான் உண்மையான நோன்பு. நம்முடைய தவ நாட்களிலே நாம் மேற்கொள்ளக்கூடிய பக்தி முயற்சிகளாகட்டும் அல்லது சடங்குகளாகட்டும் சம்பிரதாயங்களாகட்டும் அல்லது வாழையடி வாழையாக நாம் கடைபிடிக்கக்கூடிய மரபுகளாகட்டும் எல்லாமே கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய ஆர்வத்தையும் வேட்கையையும் உருவாக்க வேண்டும். கடவுளை நோக்கி நம்முடைய இதயத்தை உந்தி தள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சடங்குகளோ சம்பிரதாயங்களோ நம்முடைய இதயத்தை கடவுளுடைய அருகிலே கொண்டு செல்லவில்லை என்று சொன்னால் அது முற்றிலும் வீண் என்கின்றார் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திருப்பாடல் 42 இறைவார்த்தை 1. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என்கிற திருப்பாடலுடைய ஆசிரியருக்கேற்ப நம்முடைய உள்ளமும் இந்த நோன்புகளையும் தவ முயற்சிகளையும் பக்தி முயற்சிகளையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் அச்சு பிசகாமல் கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய இதயத்தையும் கடவுளுக்கு அருகில் கொண்டு வந்தால் அது உண்மையான நோன்பாக இருக்கும், கடவுள் விரும்பக்கூடிய நோன்பாக இருக்கும். நான் கடைபிடிக்கக்கூடிய நோன்பு என்னை கடவுளுடைய அருகில் என்னை அழைத்து வருகிறதா? நான் கடைபிடிக்கக்கூடிய நோன்பு உண்மையாகவே செயலாக்கத்திற்கு என்னை அழைத்து வருகிறதா? வெறும் உணவை உட்கொள்ள மாட்டேன், இதோ நான் இன்றைக்கு பட்டினியாக இருக்கப் போகிறேன், இதோ இன்றைக்கு நான் விரதம் இருக்கப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு உணவை மட்டும் நான் உண்ணாமல் இருக்கிறேனா? அல்லது அதை தாண்டி பசியோடு இருப்பவர்களுக்கு நான் உணவு உண்ண கொடுக்கிறேனா? நான் சேர்த்து வைக்கக்கூடிய இந்த சேமிப்புகளை ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேனா? நான் நோன்பிருக்கும் பொழுது ஏழைகளின் தேவைகளை பார்க்காமல் போய்விடுகிறேனா என்ற கேள்விகளை எல்லாம் நம்முடைய மனதிற்குள்ளாக கேட்டுக்கொள்வோம். நம்முடைய மனசாட்சியை கொஞ்சம் தட்டி எழுப்புவோம். நம்மை நாமே சுய ஆய்வுக்கு உட்படுத்தி பார்ப்போம். ஜெர்மானிய எழுத்தாளர் ஆல்பர்ட் சில்விக்கி என்கிறவர் தன்னுடைய புத்தகமான ஹிஸ் வூன்ஸ் ரிசோன்ஸ் என்கிற புத்தகத்திலே அழகாக கூறுகின்றார். நான் பசியோடு இருந்தேன், ஆனால் நீங்கள் மனித நேயத்திற்கான குழுக்களை கூட்டி என்னுடைய பசி எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை பற்றி விவாதம் செய்கிறீர்கள். நான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தேன், ஆனால் நீங்கள் சத்தமில்லாமல் ஜெப கூடங்களுக்கு சென்று என்னுடைய விடுதலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், ஆனால் உங்கள் எண்ணங்களிலே மனதிலே என்னுடைய தோற்றம் அறநெறிக்கு உட்பட்டதாக இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். நான் நோயுற்று இருந்தேன், ஆனால் நீங்கள் கடவுளுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை குறித்து கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் வீடு இல்லாமல் இருந்தேன், ஆனால் நீங்கள் மாட மாளிகையில் நின்று இதோ கடவுளுடைய அன்பு என்கிற கூடாரத்திற்குள் வாருங்கள், அங்கே எல்லாருக்கும் இடம் உண்டு என்று சொல்லி நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் தனிமையாக இருந்தேன், எல்லாரும் என்னை தனியாக விட்டுவிட்டு பரிசுத்தமானவர்களாக நீங்கள் வெளியிலே காட்டிக்கொள்கிறீர்கள். கடவுளுக்கு மிக அருகாமையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி வெளியிலே தம்பட்டம் அடித்துக் கொள்கிறீர்கள். நீங்கள்தான் இந்த சமுதாயத்திலே ஆகச்சிறந்த புண்ணியவாதிகள் என்று சொல்லி காட்டிக்கொள்கிறீர்கள். ஆனால் அப்போதும் கூட நான் பசியோடு தான் இருக்கிறேன், தாகத்தோடு தான் இருக்கிறேன், ஆடையின்றி தான் இருக்கிறேன், தனியாக இருக்கிறேன், சிறையில் இருக்கிறேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையான நோன்பு என்பது வெறும் சடங்காகவோ சம்பிரதாயமாகவோ கடைபிடிக்கக்கூடிய
காரியம் அல்ல, மாறாக உள்ளார்ந்த மாற்றத்திற்கும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டிற்கும் கடவுளைக்கு அருகிலே உங்களையும் என்னையும் கொண்டு வரக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த தவ முயற்சிகளிலே, தவக்காலங்களிலே நீங்கள் எத்தகைய நோன்பு இருந்தாலும் அதில் எந்த விதமான பலனும் கிடையாது. ஏழைகளுக்கு உங்களுடைய சேமிப்பை கொடுங்கள், ஆக்கப்பூர்வமான பிறரன்பு சேவைகளிலே ஈடுபடுங்கள். கடவுளை தேடக்கூடிய வாஞ்சியுள்ள இதயமாக உங்களுடைய இதயமும் என்னுடைய இதயமும் மாறட்டும். ஆமென். உலகிலே நான் செய்த பாவங்கள் என்னில் அடங்காது. உன்னை மறந்து நான் வாழ்ந்த வாழ்க்கை சொல்லில் அடங்காது. உலகிலே நான் செய்த பாவங்கள் என்னில் அடங்காது. உன்னை மறந்து நான் வாழ்ந்த வாழ்க்கை சொல்லில் அடங்காது. என் வாழ்விலே ஒளியேற்ற வந்தாய் என் இயேசுவே, உன் பாதம் பணிகின்றேன். உன் பாதம் பணிகின்றேன். ஆவி என்னை ஏற்றுக்கொள்ளும் இறைவா, ஏழை என்னை காணிக்கையாக்கினை தலைவா. நீரோ என் தந்தை, நானோ உன் பிள்ளை. நீ அன்றி யார் என்னை ஏற்பார் இறைவா, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் இறைவா. ஏழை என்னை காணிக்கையாக்கினை தலைவா. சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மிண்டதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அன்பின் ஊற்றேயும் இறைவா, தவ காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளும் தியாகத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அது எங்கள் மனங்களை உமக்கு ஏற்றவையாக மாற்றி மிகுந்த ஆர்வத்துடன் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி வாழ எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர்.
ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று
கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோணியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ் அவர்கள், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனே, செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனே, செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனே, செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தாகமாயிருப்போரே, என்னிடம் வாருங்கள். தயவினில் நான் கொடுக்கும் ஊற்றினில் பருகுங்கள். தாகமாயிருப்போரே, என்னிடம் வாருங்கள். தயவினில் நான் கொடுக்கும் ஊற்றினில் பருகுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. அவர் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து